Indian Stamp Act 1899. இந்த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டுக்கும் வக்கீல் நமக்கு என்ன சம்பந்தம், என்ன ஞான பிராப்தி இருக்கு? ஸ்டாம்ப் வந்து டாக்குமெண்ட் ரைட்டரு, பத்திரம் எழுதுறவன், இடத்த வாங்குறவன், கிரயத்துக்கு எவ்வளவு ஸ்டாம்ப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு, ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு, ரிலீஸுக்கு எவ்வளவு, பார்ட்டிஷனுக்கு எவ்வளவு, இதுதானே. ஸோ நம்ம அட்வொகேட்டுக்கு இந்த ஸ்டாம்ப் ஆக்ட்ல என்ன அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? ஸ்டாம்ப் ஆக்ட்ல ப்ராக்டிக்கலா பேசினா நம்ம ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கும் இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் நமக்கு தெரியணுமா, அவசியமா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 அவசியம். இந்த ஸ்டாம்ப் ஆக்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் அந்த பர்டிகுலர் நம்ம லா ரிலேட்டட் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையல்ல ஒரு நல்ல அட்வொகேட்டாவே இருக்க முடியாது. ஏன்னா மார்க்கிங் ஆஃப் த டாக்குமெண்ட் and the admissibility of the document, objection to the document, admissibility, veracity, genuineness of the document, insufficiently stamped and unregistered document, whether it can be received in evidence. What is the meaning of collateral transaction? இதெல்லாம் கம்பைண்டா பார்த்தா நம்ம சிபிசி எவிடன்ஸ் ஆக்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் ஸ்டாம்ப் ஆக்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கும் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா செக்ஷன் 35 ஸ்டாம்ப் ஆக்டும் செக்ஷன் 49 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் படிக்காம பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. யாரும் ஒரு சிவில் ஜட்ஜா, சிவில் அட்வொகேட்டா இருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டாம்ப் ஆக்ட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஜட்ஜ் இருந்துட்டாருன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பியூட்டிஃபுல்லா கொடுக்க முடியும். அதாவது ஒரு ஏன்னா இது வந்து இதுதானே பேஸ்ட் ஆன் தி ஓரல் அண்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸோட டாக்குமெண்ட் எவிடன்ஸ் தானே பேசும். அதான் ஜஸ்டிஸ் சதாசிவம் as he then was, that is when he was the High Court judge, he rendered a judgment. It is very safe to accept the documentary evidences rather than the oral evidences. அப்ப இந்த ஸ்டாம்ப் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்ட் எவிடன்ஸ் ஆக்ட் நாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். All these 4 acts will play a very vital role so far as the trial of the civil case is concerned. இப்ப இந்த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்ங்கிறது என்ன? It is a taxing statute. First, it is a taxing statute, otherwise known as fiscal enactment. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஸ்டாம்ப் ஆக்டோட ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் இஸ் டு கலெக்ட் ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டி on an instrument or conveyance on which such a duty is paid. 1999 5 SEC page 62. 1999 5 SEC page 62. இப்ப ஸ்டாம்ப் ஆக்ட்ல சில டாக்குமெண்ட்டுக்கு இவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் ஸ்டாச்சு இருக்கு, அதுல வந்து ஸ்டாம்ப் டியூட்டி இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ சிட்பண்ட்ஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டாம்ப் எவ்வளவு, கோர்ட் ஃபீஸ் எவ்வளவு ஒட்டினா என்னன்னு இருக்கும். ஸோ whenever any separate statute prescribe the stamp duty, then this stamp act cannot override the corresponding statute. One second.
the purpose of the Stamp Act is to make available certain dues and to collect revenue. It cannot override another statute operating in completely different sphere. 2001 7 SCC, page 573. 2001 7 SCC 573. நம்ம examination of point of view க்கும் சரி, practice purpose க்கும் சரி, we have to see certain definitions. Section 2. Section 210. Conveyance na enna? Instrument na enna? You are often confused with the word. Let us see. Conveyance is defined under section 210 of the Stamp Act. Conveyance includes a conveyance on sale at every instrument by which property, whether movable or immovable property, is transferred inter vivas and which is not otherwise specifically provided for by Schedule 1. ஒரு அசையும் சொத்து இல்லாட்டி ஒரு அசையாத சொத்து, இரண்டு உயிருள்ள நபர்கள், இன்டர் வைவாஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 living persons. Living persons mean கார்பரேஷன், அசோசியேஷன், யார் வேணாலும் இருக்கலாம். அப்ப ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகணும். எது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் இல்லாட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா then it is a conveyance. Conveyance on sale. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்ட்ராக்ட் ஃபார் சேல், ஒரு க்ரூட் ரெசின், பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேல் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. Contract for sale. Whether it requires stamp duty அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, here there is a transfer of this oil from seller to buyer. Transfer of movable property. So it's a conveyance. அப்ப நீங்க எவ்வளவு போறீங்க அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி. Once it is termed as a conveyance, then it requires proper stamp duty as in consonance with the Stamp Act. இதுக்கு 2010 14 SCC, page 334. 2010 14 SCC, page 334. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? Section 214. Section 214. Instrument includes every document by which any right or liability is or purports to be created, transferred, limited, extended, extinguished or recorded. ஒரு ஆவணத்தின் கீழே உங்களுக்கு புதுசா ஒரு உரிமை உண்டாக்கப்பட்டிருந்தாலோ, ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது இருக்கிற உரிமையை நீங்கள் இழப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலோ, விட்டுக் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலோ, அது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட், ஒரு அடமான பத்திரம் 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப அடமானங்கிறது it creates some right to enjoy the property. அப்ப it requires stamp duty. When it exceeds 100, it requires compulsory registration. If it is not registered, then the unregistered mortgage deed cannot be received in evidence for any purpose, including collateral transaction. That is section 35. அந்த unregistered mortgage deed இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம அதை மார்க் பண்ணணும்னா செக்ஷன் 35ல அதுக்கு பெனல்ட்டி கட்டணும், 10 times கட்டணும், இதெல்லாம் ஒட்டி நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த அன்ரெஜிஸ்டர்ட் மார்க்கேஜ் டீடே நம்ம கிட்ட இல்லை, காணாம போச்சு. Unfortunately, the original unregistered mortgage deed is missing. Fortunately, we are having the photostat, Xerox copy.
இப்ப இந்த ஜெராக்ஸ் காப்பியை வச்சு இதுக்கு நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, காப்பி ஆஃப் தி அன்ரெஜிஸ்டர்ட் மார்கேஜ் டீட் பண்ண முடியுமானா, காப்பி cannot be validated by paying the penalty. Copy cannot be validated. 2007 8 SEC page 514. 2007 8 SEC page 514. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் மே கம், நாளைக்கு கேள்வியில் கூட வரலாம். செக்ஷன் 215 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பார்ட்டிஷன். இதுல a degree in a suit for partition requires stamp duty அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயம் பார்க்கணும். பார்ட்டிஷன் சூட்ல நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க? ஒரு preliminary டிகிரி ஃபார் வாட்? இந்த வாதிக்கு இந்த தாவா சொத்துல இத்தனை சதவீத பங்கு இருக்கிறது. எவ்வளவு? இத்தனை சதவீதம், 3%, 1/2%, 1%, எத்தனை பேர் ஷேரர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஷேர். ஸோ determination of the quantum of share in the property. Determination of quantum of share in the property is the final degree. Sorry, is the preliminary degree. The preliminary degree pass பண்ணியாச்சு. Say for example, plaintiff is having undivided 1 share in the suit property. So preliminary degree is passed to that effect. அவனுக்கு அரை பங்கு இந்த சொத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு. முதல்நிலை தீர்ப்பானை வழங்கியாச்சு. இந்த அரை பங்கு இருக்கு இல்ல, அந்த அரை பங்கு எந்த பக்கத்துல இருந்து நீதிமன்றம் கொடுக்க போகுது? ஈஸ்டர்ன் சைடா, வெஸ்டர்ன் சைடா, நார்தர்ன் சைடா, சதர்ன் சைடா, எந்த போர்ஷனை கொடுக்க போறாங்க? அலாட்மெண்ட். அப்ப தி ஆக்சுவல் பிசிக்கல் அலாட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, தி ஷேர் ஆஃப் தி பிளைன்டிஃப், அது எதுல வரும்? ஃபைனல் டிகிரியில வரும். அப்ப ஃபைனல் டிகிரியில இந்த முதல்நிலை தீர்ப்பாணைக்கு வாதிக்கு என்ன பங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பங்குக்கு எந்த இடத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஃபைனல் டிகிரி. இப்போ ஃபைனல் டிகிரி நீதிமன்றம் என்ன சொல்லுது? சே ஃபார் எக்ஸாம்பிள், 1 ஏக்கர் இருக்கு. அந்த 1 ஏக்கர்ல ஈஸ்டர்ன் சைட் பிளைன்டிஃப்க்கு ஃபைனல் டிகிரி என்ன பண்ணுவோம்? ஆர்டர் 26 ரூல் 13ல சிபிசில ஒரு பெட்டிஷன் போடுவோம். நீதிமன்றம் ஒரு ஆணையரை நியமனம் பண்ணும். நீதிமன்ற ஆணையர் அந்த இடத்துக்கு பார்த்துட்டு நல இழப்பம் அப்படின்னா மை மீட்ஸ் அண்ட் பவுட்ஸ், அதாவது ஒரு பாகம் பிரிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் அந்த சொத்தை அனுபவிக்க முடியுமா? இப்போ ரோடு பக்கம் பாகம் பிரிக்கணும்னா ரோடு பக்கம் 2 பேர்த்துக்கும் சமமா அகலம் உள்ள இடத்தை பிரிச்சு கொடுக்கும். ஸோ ஒரு பாகம் பிரிக்கும் போது ஒருத்தர் சார்ந்து இல்லாமல் இண்டிவிஜுவலா தனித்தனியா வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் டு ஈச் அதர் the property has to be partitioned by meets and bounds. All right. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணும்போது நீதிமன்றம் என்ன சொல்லணும்? As per the commission's report, the plaintiff is allotted the eastern portion measuring to an extent of 50 cents with the following 4 boundaries அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் டிகிரி ஆர்டர் கொடுத்துட்டு அங்க மட்டும் நிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? The plaintiff is directed to deposit non-judicial stamp duty, non-judicial stamp paper, NJS, deposit of NJS. ஏன்? அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி கொடுத்தாதான் ஃபைனல் டிகிரியை அதுல அடிச்சு கொடுப்பாங்க. எதுக்காக இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்கணும்? எதுக்காக இந்த ஃபைனல் டிகிரியை நார்மலா நம்ம கோர்ட் ஃபீஸ், இதுல நம்ம நார்மலா காப்பி அப்ளிகேஷன் போறோம், நம்ம எதுல வாங்குறோம்? கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல தான் வாங்குறோம். பட் பார்ட்டிஷன் ஃபைனல் டிகிரியில என்ன சொல்றாங்க? டெபாசிட் ஆஃப் NJS அப்படின்னு ஆர்டர் போடுவார் ஜட்ஜு. என்ன அர்த்தம்னா, நீங்க ஸ்டாம்ப் பேப்பர், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி கொடுக்கணும். அதை கொடுத்துட்டா அதுல நீதிமன்றம் ஃபைனல் டிகிரியை என்கிராஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எதுக்காக என்கிராஸ் பண்ணணும்? அப்பதான் அந்த டிகிரியை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
once the final degree is engrossed on non-judicial stamp paper, then only the degree can be executed. This is basic fundamental principle. Section 215 Stamp Act says a degree in a partition suit requires stamp duty ன்னு சொல்லிட்டாங்க. ரைட். இப்ப கேள்வி எப்படி வரும்னு பாருங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 2000ல ஃபைனல் டிகிரி பாஸ் பண்றாங்க. இப்போ 2000ல ஃபைனல் ஜனவரி மாசம் 2000ல ஃபைனல் டிகிரி பாஸ் பண்றாங்க. அதுல ஜட்ஜி வந்து என்ன சொல்றாரு, deposit non-judicial stamp paper within a period of 1 month. ஸோ பிப்ரவரி 2000க்குள்ளார இந்த ஸ்டாம்ப் பேப்பரை கொடுக்கணும். ரைட்டா? ஸ்டாம்ப் பேப்பரை இந்த வாதி கொடுக்கல. ஃபைனல் டிகிரி எப்ப? 1/2000. இந்த ஃபைனல் டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன, எவ்வளவு பீரியட் ஆஃப் லிமிடேஷன்? ஆர்டிகிள் 136 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் படி 12 இயர்ஸ். ஸோ ஒரு ஃபைனல் டிகிரி எப்போ பாஸ் ஆகுது? ஜனவரி 2000. அப்போ அது எப்போ? 2012 வருஷத்துக்குள்ளார அந்த ஃபைனல் டிகிரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி தரல, 1 மாசத்துல வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம், வாங்கி தரல. இவர் என்ன பண்றாரு, மெதுவா ஒரு 5 வருஷம் கழிச்சு 2005ல ஸ்டாம்ப் பேப்பர் கோர்ட்ல கொடுத்து அந்த ஃபைனல் டிகிரியை நான் என்ஜிஎஸ்ல என்கிராஸ் பண்ணி வாங்கிக்கிறார். எப்ப? 2005. இப்ப the degree is now it is ready for execution. இப்ப அவரு 2005ல இருந்து 12 வருஷம் கால்குலேட் பண்ணா எப்ப வரும்? 2005, 15, 17, 2017. ஆனா ஒரிஜினல் வந்து 2012ஓட முடிஞ்சு போயிடுது. இவர் என்ன சொல்றாரு, 2016ல இந்த இபியை போடுறாரு. இந்த சொத்து எனக்கு தனித்தா சுவாதீனம் கொடுக்கணும்னு சொல்லி இபி போறாரு. Yes, filed it in the 2016. Whether the degree is executable or not. இதான் கேள்வி. Whether the degree, final degree is executable or not, or whether it is barred by limitation. இப்ப நம்ம ஒரு ஷார்ப் டிஸ்டிங்ஷன். Is there any distinction between the enforceability or executability of the degree? Enforceability of degree na enna, executability of the degree na enna? When a degree can be enforced or when a degree can be executed, ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அப்ப ஒரு டிகிரியை நீங்க வந்து எப்ப என்ஃபோர்ஸ் பண்றது? the date on which the degree is passed. The date on which the degree is passed. என்னைக்கு டிகிரி பாஸ் பண்ணாங்களோ அன்னையில இருந்தே உங்களுக்கு லிமிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஃபைனல் டிகிரி என்னைக்கு பாஸ் பண்ணாங்க? ஜனவரி 2000. அப்ப இருந்து பார்த்தா 2012 டிசம்பர் 31 முடிஞ்சு போச்சு. இப்ப 2016ல போட முடியுமா? போட முடியும். ஆனா ஒரு டிகிரியை எப்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? A degree can be executed on the satisfaction of the conditions imposed by the court. அப்ப ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லுது? யூ டெபாசிட் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். அப்ப இந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை வந்து நீங்க வந்து கோர்ட்ல கொடுத்து அது நீதிமன்றம் ஃபைனல் டிகிரி அதுல டைப் அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யூ கேன் எக்ஸிக்யூட் இட். பட் ஃபார் த பீரியட் ஆஃப் கால்குலேட்டிங் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன், it is not from the date of the execution of the degree, but it is from the date of enforceability of the degree. ஸ்டாம்ப் பேப்பர் உடனே கொடுத்துடணும். நீதிமன்றம் சொன்ன டயத்துல ஸ்டாம்ப் பேப்பர் என்ஜிஎஸ்ல கொடுத்து அடிச்சா தான் நீங்க யூ கேன் எக்ஸிக்யூட் டிகிரி. அதர்வைஸ் யுவர் டிகிரி இஸ் ஒன்லி a mere paper, death letter. It cannot be executed.
enforceability வேற. For the purpose of calculating limitation. So you have to keep in mind the sharp distinction between the enforceability and the executability of the degree. Enforceability, executability degree in the final degree தவிர ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்கு. Article 136 Limitation Act எடுத்து பாத்தீங்கன்னா 12 years எப்ப கமென்ஸ் ஆகுது? From the date of the enforceability of the degree. So, this is ruling 2005 10 SEC page 746. 2005 10 SEC page 746. Namakki, we need not go through all the sections of the Stamp Act. Namakku time illa. Adella namakku enna நம்ம purpose என்ன தேவை அதை மட்டும் பார்ப்போம். இப்போ செக்ஷன் 33, 35, 36, 40 and 42, 61 இவ்வளவுதான். இந்த செக்ஷன் நம்ம மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போ now first we will consider section 33 of the Stamp Act. Section 33 Stamp Act வந்து என்னன்னா, examination and impounding of instruments. Every person having by law, word பாருங்க, every person having by law or consent of parties authority to receive evidence and every person in charge of a public office except an officer of police. போலீஸ்காரரை தவிர all public officers and person having by law authority to receive evidence. யாரு யாரா இருக்க முடியும்? நீதிமன்றம், கோர்ட். கோர்ட் is having authority to receive evidence. அதே மாதிரி by consent of parties. By consent of the parties, the parties can confer certain right on the person to receive evidence. Arbitrator. So யாரெல்லாம் நீதிமன்றம், பார்ட்டிகளால் நியமனம் செய்யப்பட்ட இல்ல நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட ஆர்பிட்ரேட்டர்ஸ், பப்ளிக் ஆபீசர்ஸ் எக்ஸப்ட் போலீஸ் ஆபீசர்ஸ், இவங்க கிட்ட ஒரு இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட், சரியான முத்திரை தீர்வை இல்லாமல் ஒரு ஆவணம் முன்னிலைப்படுத்தப்பட்டால், when the document is presented before the court, arbitrator or public officer, it is the duty of the court, arbitrator and the public officer to impound the document first. Document முடக்கிரணும். Impound முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். Impound the document. Yeah, this is not properly stamped. I am the authority to receive evidence by law or by the consent of the parties, and I am a public officer. Whenever any document is brought before me, then I am duty bound to impound the document. Document impound பண்ணிடணும். பண்ணிட்டா மறுவேலை. Provided person having authority by law, court ன்னு சொல்லிட்டேன், whether it includes criminal court, இப்ப கிரிமினல் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன கேஸ்? சார்,
ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டான், அக்யூஸ்டுக்கும் அந்த அவன் மர்டர் பண்ணவனுக்கு இடையே ஒரு கிரே அக்ரிமெண்ட். இடத்து ஓனரு செத்து போனவன்னு வச்சுக்கணும். அக்யூஸ் வந்து அவட அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், பணத்தை கொடுத்துட்டான், கிரே பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்றான், பண்ணல. ஆனா இந்த 2 பேத்துக்கும் இந்த பேச்சுவாக்கு நடந்திருக்கு. ஒரு சடன் ப்ரொவகேஷன்ல இந்த பர்ச்சேஸ் அக்யூஸ் என்ன பண்ணா அவனை மர்டர் பண்ணிட்டான்னு வச்சுக்கணும். இப்ப இந்த கேஸுக்கு என்ன மோட்டிவ்? சேல் அக்ரிமெண்ட். இப்ப இந்த சேல் அக்ரிமெண்ட் இஸ் ஆஃப் தி இயர் 2017 வச்சுக்கோ. இப்போ ஆஃப்டர் 2012 ஆல் தி சேல் அக்ரிமெண்ட் ஹஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். இப்ப நீதிமன்றத்துல என்னப்பா மோட்டிவ்? சார் சேல் அக்ரிமெண்ட் வேர் இஸ் இட்? ப்ரொடியூஸ் பண்றாரு. No, this is unregistered. I cannot receive in evidence. It cannot be marked in evidence. அப்படின்னு ஒரு கிரிமினல் கோர்ட் நீதிபதி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா they are exempted. ஸோ அங்க வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் அப்ளை ஆகாது. Admissibility of the document and its denial on the ground of its insufficiently stamped வராது. Provided Chapter 12 or Chapter 636 of CRPC. இந்த 2 சாப்டர்னு கீழே நடவடிக்கை எடுக்கும் பொழுது மட்டும்தான் the court or officer in charge is empowered to impound the document. Other than those matters, the unregistered, insufficiently stamped document can be marked in evidence before criminal court. So Chapter 12 of CRPC is information to the police and their power to investigate. Information to the police and their power to investigate. First information கொடுக்குறோம், மோட்டிவ் கொடுக்குறோம். அப்ப வந்து அந்த இடத்துல பப்ளிக் ஆபீசரா வந்துடுறான். அந்த இடத்துக்கு மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மட்டும் அப்ப he can impound the document and send it to the collector for its validation, but that will not preclude the other party to mark the document as evidence at the time of trial. அதே மாதிரி Chapter 36 is limitation for taking cognizance of certain events. அந்த limitation point வரும்போது மட்டும் the document insufficiently stamped document is produced, it can be impounded. So who are all the person under law entitled to impound insufficiently stamped document? This is the question. Person having by authority of law or by consent of the parties, public officers other than police officers, are all authorities are entitled to impound the document whenever the insufficiently stamped document is produced before them. இப்ப ஒரு இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட் இருக்கு, அதை மார்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது நமக்கு யாராவது ரெஸ்கியூ பண்றாங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 35. செக்ஷன் 35 முன்னாடி செக்ஷன் 33A ஒன்று பார்த்துட்டோம். அந்த ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆன தேதியிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளாரதான் இட்ஸ் இன்சபிஷியன்ட் ஸ்டாம்ப்ங்கிறத வந்து நீங்க ரைஸ் பண்ண முடியும் அந்த செக்ஷன் 33A. இப்போ நம்பர் 35, இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் டூலி ஸ்டாம்ப்டு inadmissible in evidence. அப்ப சரியான முத்திரைத்தாள் ஒட்டாத ஒரு ஆவணம் நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. No instrument chargeable with duty shall be admitted in evidence for any purpose by any person having by law consent of parties authority to receive evidence or shall be acted upon, registered or authenticated by any such person or by any public officer unless such instrument is duly stamped. சரியான முத்திரை தீர்வை ஒட்டாத வரைக்கும் that document
cannot be received in evidence for any purpose. இதுக்கு முன்னாடி 3 இது கொடுத்திருந்தாங்க. அந்த ப்ராமிசர் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மார்க்கெட் லோன் கிராப்ஸ் ஃபார் 50 rupees. அதெல்லாம் இப்ப எடுத்தாச்சு. இப்ப ஒரு குறைவான முத்திரைத்தாள் தாங்கிய ஒரு ஆவணம் நீதிமன்றத்தில் முன்னால் சமர்ப்பிக்கப்பட்டால் நீதிமன்றம் ப்ரொவைடட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளவு முத்திரை தீர்வை, இப்ப 100 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டணும், 10 ரூபாய் தான் ஒட்டி இருக்கிறான். அப்ப எவ்வளவு ஒட்டணும்? மீதி 90 ரூபாய் ஒட்டணும். அதுக்கு பெனல்டி 5 ரூபாய். 90 ரூபாய் பிளஸ் 5, அல்லது 90 ரூபாய்க்கு 10 டைம்ஸ் எவ்வளவு? 900 கொட்டணும். அப்ப இந்த டெபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவோ அது 10 டைம்ஸ் அது ஒட்டணும். இல்ல டெபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி பிளஸ் 5 rupees, whichever is there. That makes a discretion of the court. இப்ப ஒரு டாக்குமெண்ட் வந்து இன்சபிஷியன்டா ஸ்டாம்ப், இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப், இது யார் அப்ஜெக்ட் பண்ண முடியும்? Opponent party. When the plaintiff wants to mark an unregistered stamp, insufficiently stamped document, it can be objected by his opponent, namely the defendant. A defendant, அது வந்து he never raised objection. It is the bounden duty of the court. It is the bounden duty of the court to see whether the document is properly stamped or not. If it is not stamped properly, then it can refuse to receive it. 2011 by CTC, page 206. 2011 by CTC, page 206. Justice K.T. Thomas, I think 2003 1 SEC page 1 நினைக்கிறேன். எப்பெல்லாம் டாக்குமெண்ட்டை வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாசிக் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்றாங்க? வாட் எவர் பி தி அப்ஜெக்ஷன் regarding the relevancy of the document, admissibility of the document, ஏதோ ஒன்று, வாட் எவர் இட் மே பி, யூ ரிசீவ் இட் and its admissibility and relevancy you decide at the time of trial, provided if the objection is relating to the insufficient stamp duty and non-registration, it can be decided then and there. It should be decided immediately. The court cannot postpone its decision regarding the admissibility of the insufficient stamped and unregistered document. Court உடனே ஆர்டர் போட்டோம் அப்பவே. இன்சபிள் ஸ்டாம்ப் பேப்பரா எவ்வளவு டெபிசிட் எவ்வளவு 10 டைம்ஸ் போடு, இதை ஒட்டு கலெக்டர் அனுப்பு, என்டார்ஸ்மெண்ட் பண்ணு, சர்டிபிகேட் வாங்கி மார்க் பண்ணு. இப்ப ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கியூர் பண்ணிட்டோம். Because there is a provision under section 35 of the stamp duty, in order to make up the document, you have to pay penalty 10 times. Right? You have paid it. So the defect under the Stamp Act is cured now. Whether at the same time it is an unregistered document, whether the non-registered document can be cured. அதுக்கு என்ன provision? Non-registration impact, section 49 of the Registration Act. Section 49 of the Registration Act is very clear. A document which requires compulsory registration, if it is not registered, then it cannot be received in evidence. Provided in a suit for partition, in a suit for specific performance, an unregistered sale agreement can be received. அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் தான் exemption. But ஆனா section 17(1)(g) ல all sale agreement has to be registered compulsory ன்னு சொல்லியாச்சு. பட் கரஸ்பாண்டிங்கா செக்ஷன் 49ல அந்த அமெண்ட்மெண்ட்டை பண்ணல. So even if sale agreement which requires compulsory registration, it can be received in evidence, it can be looked into, it can be admitted,
a degree for specific performance can be granted. There is no flaw because Section 49 of the Registration Act has not been amended. Provided it can be received in evidence for collateral transaction. Collateral purpose illa. Collateral transaction which does not require registration either under the Transfer of Property Act or under the Registration Act. அப்ப அந்த கொலாட்ரல் டிரான்சாக்ஷனுக்காக மட்டும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து நீதிமன்றத்துல ஒரு ஆவணமா ஏத்துக்க சொல்லுங்க. Not for the main transaction. இப்ப say for example, an unregistered mortgage, improperly stamped mortgage deed is presented before the court by the plaintiff. Defendant raised his objection that the document is improperly stamped and it is not registered. All right. But there are two statutes. There are two statutes enabling the party to mark the document after complying certain defects. But now, Section 35 of the Stamp Act என்ன சொல்றாங்க? Have to pay 10 times penalty. 10 times penalty கட்டியாச்சு. So Stamp Act defect cure பண்ணியாச்சு. Registration Act defect cure பண்ண முடியுமா? Because when the value exceeds 100 rupees, it has to be registered compulsorily. Whether it cured by Stamp Act, whether it automatically cured the Registration Act, பார்க்க முடியுமான்னா முடியாது. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 49ல என்னத்துக்காக இந்த ஆவணத்தை நம்ம டாக்குமெண்டா மார்க் பண்ண முடியும் அப்படின்னா டு ப்ரூவ் தி கொலாட்ரல் டிரான்சாக்ஷன் provided that collateral transaction does not require registration. இப்ப இந்த மார்கேஜ் டீட்ல மெயின் டிரான்சாக்ஷன் என்ன? மார்கேஜ். அடமானம் இருக்கா இல்லையா? அடமானம்னா என்ன? செக்யூர்ட் அசெட். அவன் ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட கொடுக்குறான், அந்த ப்ராப்பர்ட்டி மேல நம்ம பணம் கொடுக்குறோம். அவன் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காம இருந்தாலும் சரி, we are entitled to proceed against the property offered as security, mortgaged. ப்ராமிஸ் எழுதி தரான், அவன் எழுதி கொடுக்குறான், அவன் மேல கேஸ் போடுறோம். அவன் மேல சொத்து இருந்தா அந்த சொத்தை நம்ம அட்டாச் பண்ண முடியும், சொத்தை இல்லைன்னா அவனை அரெஸ்ட் பண்ணலாம். அப்ப ப்ராமிஸ் எழுதி வாங்கின யாரு? அன்செக்யூர்டு கிரெடிட்டார். செக்யூரிட்டி கிடையாது. மார்கேஜ்ல செக்யூரிட்டி இருக்கு. அவங்ககிட்ட சொத்து இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி, அவனுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுத்துட்டா, மார்கேஜ் அடமானம் பண்ணிட்டான், ஐ அம் என்டைட்டில்ட் டு ப்ரொசீட் அகைன்ஸ்ட் தி சேம். அப்ப மெயின் டிரான்சாக்ஷன் மார்கேஜ் டிரான்சாக்ஷனா இல்லையா? ஏன்னா மார்கேஜ் டிரான்சாக்ஷனா இருந்தாதான் கோர்ட் இஸ் காம்பிட்டன்ட் டு கிராண்ட் எ preliminary டிகிரி அண்ட் ஃபைனல் டிகிரி. இப்ப இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, அன்ரெஜிஸ்டர்ட். So main transaction, mortgage transaction prove பண்றது இந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல அட்மிட் பண்ணவே முடியாது. பட் எந்த பர்பஸ்க்கு நம்ம அட்மிட் பண்ண முடியும்? கொலாட்ரல் டிரான்சாக்ஷன். கொலாட்ரல் டிரான்சாக்ஷன் என்ன? அந்த மெயின் டிரான்சாக்ஷனுக்கு பேரலலா இணையான ஒரு டிரான்சாக்ஷன் என்னவாக இருக்க முடியும்? மார்கேஜ் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் முடியும் லோன் டிரான்சாக்ஷன். இவன் கடன் வாங்கியிருக்கிறானா இல்லையா, அடமானம் எழுதி கொடுத்துருக்கிறானா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை, மெயின் டிரான்சாக்ஷன். பட் கொலாட்ரல் டிரான்சாக்ஷன் டு ப்ரூவ் தி லோன் டிரான்சாக்ஷன். எப்ப இவன் கடன் வாங்கியிருக்கிறானா இல்லையா, கடன் வாங்கினதுக்கு இந்த பத்திரம் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கிற மார்கேஜ் ரைட்டு. அப்ப நம்ம ஒருத்தர் கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்கும்போது ப்ராமிசரி நோட் வந்து எழுதி வாங்கும்போது whether it requires registration compulsorily? No. So loan transaction does not require registration. So this is a collateral transaction. அப்ப அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் மார்கேஜ் சூட் போட்டா நீதிமன்றம் என்ன பண்ணணும்? கோர்ட் cannot grant a degree on mortgage. என்ன பண்ண முடியும்? கோர்ட் can grant a simple money degree. சிம்பிள் மணி டிகிரி, அவ்வளவுதான். மணி டிகிரியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இபி போட்டு அந்த சொத்தை அட்டாச் பண்ணி அப்புறம் எழுதி கொண்டு வாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். பட் மார்கேஜ் இருந்தா அட்டாச்மெண்ட்டே தேவையில்லை. ஏன்னா யூ ஆர் ஏ செக்யூர்டு கிரெடிட்டார், ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் என்டைட்டில்ட் டு ப்ரொசீட் அகைன்ஸ்ட் தி ப்ராப்பர்ட்டி, மார்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி.
அப்ப unsecured creditor இருந்தா he has to seek the permission of the court to attach the judgment debtor's property and proceed against the property for the realization of the decretal amount. So, in the section 35 of the Stamp Act and 49 of the Registration Act, ஒரு வக்கீலுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா then he cannot be a very good civil lawyer. அப்ப இந்த செக்ஷன் 35 and 49 ஈக்குவலா ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் he can objection ரைஸ் பண்ணாலும் சரி பண்ணாம இருந்தாலும் சரி இட்ஸ் a bounden duty of the court ன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் a bounden duty of the court. அப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கு மட்டும்தான் வேலிடேட் பண்ண முடியும். டூப்ளிகேட் ஜெராக்ஸ் காப்பிக்கு வேலிடேட் பண்ண முடியாது. ஸோ செக்ஷன் 33ல இம்போண்டிங் டாக்குமெண்ட், செக்ஷன் 35ல கியூரபிலிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட். இப்ப ஒரு பார்ட்டி என்ன பண்றாரு, ஒரு இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட்டை கோர்ட்ல கொடுத்துறாரு. நீதிபதி பார்த்துட்டு ஐயா இது சரியான முத்திரைத்தாள் ஒட்டல, இதுக்கு நீ ஸ்டாம்ப் டியூட்டி 10 டைம்ஸ் ஓட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் கட்டணும், பணத்தை கட்டு அப்பதான் நான் மார்க் பண்றேங்கிறாரு. வக்கீலுக்கு பாக்குறாரு 5 லட்ச ரூபாய் பாடியில கேட்டா நம்மளை கொண்டே போடுவான், ஈஸியா ஒழுங்கா கொடுக்க மாட்டான், ஸ்டாம்ப் டியூட்டி போய் கேட்டா எங்க போடுவான், ஐயா வேணாங்க அந்த டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்துருங்க நான் மார்க்கே பண்ணலங்கிறாரு. Advocate pleaded at the court that he does not want to mark the document. திருப்பி கொடுத்துடலாமா டாக்குமெண்ட்? சரி நீ எப்ப மார்க் பண்ண கொடுத்தீங்க, மார்க் பண்ணலங்கிறீங்க நாங்க வச்சுக்காங்க, கொடுத்துட முடியுமா? நோ. Once document is presented, produced before the court, it is a duty of the court to impound the document. Whether or not you are willing to produce that, mark the document or not, that is immaterial. So இதுக்கு ruling 2008 for SEC page 720. 2008 for SEC page 720. It's a bounden duty of the court to see whether the document is properly stamped or not. சொன்ன இல்லையா, அதுக்கு ruling 2011 5 CTC page 206. 2011 5 CTC page 206. இப்போ நீதிமன்றம் ஒரு சேல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. whether it requires stamp duty, yes it requires stamp duty. சர்பாசி ஆக்ட்ல பேங்க் மேனேஜர் சேல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாரு. whether it requires stamp duty, yes it requires stamp duty. சர்பாசி ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2012 2 CTC page 759. 2012 2 CTC page 759. இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல கேள்வி எல்லாம் பார்த்தேன், எல்லாமே பேஸ்ட் ஆன் தி பிரசிடென்ட். ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு ஆன்சரே பண்ண முடியும். அழகா கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்ஜங்ஷன் அப்ளிகேஷன்ல பிரேயரும் மெயின் அப்ளிகேஷன் பிரேயரும் ஒன்னா இருக்கும் பொழுது நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? You have filed a suit for permanent injunction and you also filed an interlocutory application for the very same interlocutory relief injunction. So what are all the factors to be considered by the court? நம்ம ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சதா எழுத முடியும், எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியல, பாப்போம். பட் ஒரு ரூலிங் இருக்கு, ஈவன் ஆஃப்டர் மார்க்கிங் த டாக்குமெண்ட், marking the insufficiently stamped document, the court can ask the party to pay proper stamp duty penalty. கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் so far as I am concerned, I differ. ஏன் சொல்றேன், இது எழுதிக்கங்க. 1969 1 SEC 1969 1 SEC page 579. அடுத்து 2010 8 MLJ page 709. 2010 8 MLJ page 709.
ஏன் அப்படின்னா section 33 impounding of the document, section 35 payment of penalty. Once an instrument or document is marked in evidence without objection, then its admissibility cannot be challenged at the later point of time, at the later point of the very same proceedings. ஒரு டாக்குமெண்ட் நீங்க மார்க் பண்றீங்க, அது இன்சபிஷியன்ட் ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட். உங்க ஆப்போனண்ட்டுக்கு சட்டம் தெரியல, வக்கீலுக்கு தெரியல, இது மாதிரி செக்ஷன் 35 நம்ம அப்ஜெக்ட் பண்ணலாம்னு தெரியல, விட்டுட்டார். நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, அந்த டாக்குமெண்ட் நீதிமன்றமும் கருத்துல கொள்ளாம அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. பண்ணனதுக்கு அப்புறம் அந்த டைம் ஆஃப் ட்ரையல் ஆர்குமெண்ட்ல இந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணனதே தப்பு, இது இன்சபிஷியன்ட் ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட், பெனல்டி கட்டல, அதனால இட் கேனாட் பி ரிசீவ்ட் இன் எவிடன்ஸ், இட் ஷுட் நாட் பி கன்சிடர்ட் அப்படின்னு கேன் யூ ரைஸ் யுவர் ஆர்குமெண்ட் வாய்ஸ் பண்ண முடியுமா? செக்ஷன் 36 says no. Once document is marked, once document is allowed to be exhibited as marked as an exhibit, that ends the matter. You cannot challenge it subsequently. But section 61 of the Stamp Act, appellate courts தான் அந்த அதிகாரம் இருக்கு, ட்ரையல் கோர்ட்டு கிடையாது. அப்பல்லட் கோர்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட், இதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாம அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நினைச்சு மார்க் பண்ணிட்டாங்க, அதனால இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்டாம்ப் இருக்கிறதுனால இது மார்க் பண்ண முடியாது, பெனல்டி கட்ட சொல்லி உத்தரவு பண்ணலாம். யாருக்கு அதிகாரம் இருக்கு? அப்பல்லட் கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அண்டர் செக்ஷன் 61 of the Indian Stamp Act. The trial judge has no power. Yeah, law gives you certain protection. Law confers. Law gives certain safeguard to protect your right. This is the insufficient document. Don't allow them to mark it as an exhibit. சட்டம் சொல்லுது. But once you have failed to exercise your discretion and object the document, it means you have waived your right. You have waived your right. Waiver means intentional relinquishment of known right. So section 36 of the Stamp Act is very clear. Once the document is marked without any objection, its admissibility cannot be challenged at the later point of the very same proceedings. Where an instrument has been admitted in evidence, such admission shall not, except as provided in section 61. Section 61 யாருக்கு கொடுத்திருக்காங்க? appellate கோர்ட்டுக்கு தான் அதிகாரம். Called in question at any stage of the same suit or proceeding on the ground that the instrument has not been duly stamped. உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க? Whether the trial judge can consider the admissibility of insufficiently stamped document after the same is allowed to be marked as an exhibit without objection. So you must be very, very careful. You must be very diligent. You must be very cautious to make an objection as and when any insufficiently stamped document is presented. Otherwise, you will lose your valuable right. இப்ப இந்த இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட் பெனல்டி, இப்ப நீங்க வந்து ஒரு சூட் ஃபைல் பண்றீங்க. சூட் ஃபைல் பண்ணும்போது we are expected to file the documents, original documents. ஒரு unregistered மார்க்கெட் டீடு கொடுக்குறீங்க. whether the court வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்க முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா
its admissibility can be determined only at the time the document is marked or at the time of trial தான் நீங்க பார்க்கணுமே தவிர கிளைண்ட் போடும்பொழுது இந்த டாக்குமெண்ட் வந்து நான் வந்து இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் டாக்குமெண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ரூலிங் 2010 3 Madras Weekly Notes 2010 3 Madras Weekly Notes bracketல civil page 706. இப்ப you have purchased some land, agricultural land நீங்க வாங்குறீங்க. அப்ப அக்ரிகல்ச்சர் லேண்டா வாங்கினா அதுக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கும், பட் அது கைட்லைன் வேல்யூ என்னன்னு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கைட்லைன் வேல்யூ என்னன்னு பார்த்து ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு 7.5% 7% ப்ளஸ் 4% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டிடுறீங்க. ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்றாரு, இது விவசாய நிலமா தான் நீ வாங்கியிருக்க, ஃபியூச்சர்ல நீ வந்து இதை வந்து இதா கன்வெர்ட் பண்ணி ஹவுஸ் சைட்டா நீ விற்க போற, அதனால ஸ்கொயர் ஃபீட் கணக்குல எனக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கொடு அப்படின்னு சொல்லி உத்தரவு போறான்னு வச்சுக்கோங்க. such order is sustainable. Law says future use அதை நீ டிசைட் பண்ண. நான் ஹவுஸ் சைட்டா விற்பேன் இல்லை சும்மாவே நான் வச்சிருப்பேன், இன்னைக்கு நான் என்ன வாங்குறேன், விவசாய நிலமா வாங்குறேன், அதுக்கு என்ன ஸ்டாம்ப் டியூட்டி அதை மட்டும் தான் நீ பார்க்கணுமே தவிர நான் ஃபியூச்சர்ல இதை வந்து ஹவுஸ் சைட்டா வைக்க போறேன்னு சொல்லி பார்த்து அதுக்காக நீ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலிங் ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2004 1 CTC page 187. CTC page 187. The sale certificate issued by the court requires stamp duty in கேட்டல்ல, but it does not registration is optional, it is not compulsory. Registration is not necessary. அதுக்கு certificate of sale by court requires stamp duty 2010 2 CTC page 113. ஸ்டாம்ப் பேக்ல இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட் மார்க் பண்ணியாச்சு, அலோவ் பண்ணியாச்சு. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அட்மிசிபிலிட்டி கேன் பி கொஸ்டின். ஸோ டாக்குமெண்ட் அட்மிட்டட் வித்தவுட் அப்ஜெக்ஷன், registration admissibility can be questioned. 2009 1 CTC page 628. 2009 1 CTC page 628. அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து இந்த அன்ரிஜ் இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் டாக்குமெண்ட் அதை வந்து இம்பவுண்ட் பண்ணணும், மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரூலிங் வந்து 2015 3 Madras Weekly Notes 2015 3 Madras Weekly Notes bracket like criminal page 127. In the section 35 of Stamp Act and the Registration Act section 49 ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு if you want to see that, என்ன section 35 insufficient document cannot be received in evidence to prove any but for any purpose முடிஞ்சு போச்சு unless the same is duly stamped. 49ல ஒரு லீவரேஜ் கொடுக்குறோம், ஒரு எக்ஸம்ஷன். என்ன கொலாட்ரல் டிரான்சாக்ஷனுக்காக நீங்க ப்ரூவ் பண்ணலாம். என்ன வித்தியாசம் உங்களுக்கு இப்ப தெரியுது இதுல? 2015 3 Madras Weekly Notes page 127 correct. ஸ்டாம்ப் ஆக்ட்ல
ஒரு இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட் இருந்ததுன்னா நீ இது கரெக்டா மீதி பணம் பெனல்டி கட்டினா டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணலான்னு சொல்லியாச்சு. நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்சுவலி நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நீ பண்ணல. நான் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிடுறேன், மார்க் பண்ண முடியுமானா அங்க இடம் இல்ல, 49ல இல்ல. ஸோ பாதி கிணறு ஸ்டாம்ப் டியூட்டி தாண்டி வந்தா இன்னொரு கிணறு தாண்டணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் செக்ஷன் 35 மாதிரி ப்ரொவிஷன் இல்ல. டு பே தி ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் தி டாக்குமெண்ட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் இல்லை. ஏன்னா ஒரு பத்திரம் எழுதின தேதியில இருந்து 120 நாளைக்குள்ளார அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் சட்டம். ஆனா அங்க என்ன கொடுத்துட்டாங்க, to prove the collateral transaction the documents can be received in evidence. இப்போ நம்ம ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேல் டீட் போடுறோம், எல்லா பணமும் நான் கொடுத்துட்டேன், எனக்கு கிரைய பத்திரமாவே எழுதி கொடுத்துட்டான், ஆனா அதை ரெஜிஸ்டர் பண்ணல. ஆனா ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கான்னு பார்த்தா நான் ஒட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாம்ப் ஆக்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இல்லை. மை ப்ராப்ளம் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். அப்ப what would be the collateral transaction to the main transaction of the sale transaction? இந்த சேல் டிரான்சாக்ஷனுக்கு இணையா ஒரு என்ன collateral transaction இருக்க முடியும்? Sale agreement. Whether is there any agreement to sell the property among the parties? So the sale agreement transaction இருக்குன்னு சொல்லிட்டு unregistered sale deed can be received in evidence. 2010 4 MLJ page 529. 2010 4 MLJ page 529. அப்புறம் இன்னொரு கேள்வி, whether partition requires registration under the Partition Act. Registration Act இப்ப சேல் டீட் எடுத்தீங்கன்னா செக்ஷன் 54, and the value exceeds 100, it has to be reduced in writing and registered. Registration is stamp TP Actல சொல்லியாச்சு. அதே மாதிரி மார்கேஜ் கிஃப்ட். பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் டிபி ஆக்ட்ல இதை வந்து நீ பார்ட்டிஷன் டீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, எழுத்துப்பூர்வமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னா, you see, you have to admire the caliber of our legislature. பார்ட்டிஷன்ங்கிறது என்ன, ஏற்கனவே ஒரு உரிமை இருக்கு. இப்ப எனக்கும் என் தம்பிக்கும் எங்க அப்பா விட்டுட்டு போன சொத்துல உரிமை இருக்கு, நான் 2 பேரும் சேர்ந்து அனுபவிச்சுட்டு. எனக்கு பாதி பங்கு இருக்கு, தம்பிக்கு பாதி பங்கு இருக்கு. எனக்கு இருக்கிற ரைட்டை நான் வந்து வாய்மொழியா, தம்பி நீ கிழக்கு பக்கம் வச்சுக்கப்பா, நான் மேற்கு பக்கம் வச்சுக்கிறேன், ஐ கேன் மேக் அன் ஓரல் பார்ட்டிஷன். வேற ஒரு சொத்தை வந்து என் தம்பிக்கு நான் கொடுக்கல, அவன் இன்னொரு சொத்தை எனக்கு கொடுக்கல, எங்க 2 பேருக்கும் பாத்தியப்பட்ட சொத்தை நாங்க வாய்மொழியா பிரிச்சு அனுபவிக்கலாம். That is why oral partition is permissible under law. But duty to prove the oral partition is on the person who pleads oral partition. என்ன,
எந்த தேதியில பார்ட்டிஷன் அவரலா வாய்க்காரரா ஆனது, அந்த தேதியிலிருந்து மற்ற ஷேரருக்கு இது இல்லாம தொடர்பு இல்லாம நீ தனித்து அனுபவிச்சுட்டு வரியா, அவன் மேல பட்டா இருக்கா, கிஸ்ட் இருக்கா, அடங்கல் இருக்கா, சிட்டா இருக்கா, these are all the factors indicating the oral partition. All right. So வாய்மொழியா வாய்க்கரார் பாகம் ஏற்படுத்திக் கொள்ளலாம், சட்டம் அனுமதிக்குது. ஆனா அதே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா தம்பி நீயும் நானும் இது வரைக்கும் இந்த 1 ஏக்கர் சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தோம், இனிமேல் நம்மளால சேர்ந்து அனுபவிக்க முடியாது, ஏன்னா நீ பொண்டாட்டி பேச்ச கேட்கிற, அதனால சொத்தை பிரித்து ஒரு பாகம் எழுதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பாகம் எழுதிடுறீங்க. The moment the partition deed is reduced in writing, then it requires compulsory registration. ஏன் எழுதின தேதி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்துருது. A new right is created in your favor. வாய்மொழியா இருக்கும் பொழுது இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. வாய்மொழியா நம்ம பிரிச்சு அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் வந்துருது. ஆனா எக்ஸிஸ்டிங் ரைட்ட தான் வருது. இப்ப நீங்க ரெடியூஸ்ட் இன் ரைட்டிங் எழுத வேணாம்னு சொல்றேன் நான். நீ எழுதிட்டு அப்படின்னு சொன்னா when the value exceeds contract it has to be registered compulsory. இப்ப சில பேர் என்ன பண்ணாங்க, ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க, குடும்ப ஏற்பாடு பத்திரம் அப்படின்னா, whether family arrangement deed requires registration, Supreme Court said no, family arrangement does not require registration. All right. எப்படி இருக்கணும் இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்? இது மாதிரி உனக்கும் எனக்கும் ஏற்கனவே வாய்க்கராரா பாகம் இந்த வருஷத்துல ஏற்பட்டு அதுல இருந்து நம்ம 2 பேரும் தனித்தனியா அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வரோம். நாளைக்கு இந்த சொத்தை நம்ம விற்கிற மாதிரி இருந்தாலும், நம்ம பிள்ளைங்க விற்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு ஆவணம் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த குடும்ப ஏற்பாடு பத்திரத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். So your family arrangement deed must record the earlier oral partition. So evidencing the oral partition, if any family arrangement came in, then it does not require registration. நீங்க ஃபேமிலி அக்ரிமெண்ட்னு கேப்ஷன் கொடுத்து, இப்ப இந்த தேர்ந்து இந்த சொத்தை நான் பிரிச்சுக்கிறேன், கிழக்கு பக்கம் நீ மேற்கு பிரிச்சுக்கிறேன்னு சொல்லி எழுதுனீங்கன்னா, then it will be treated as a partition deed, then it requires registration. So the family agreement arrangement must record the oral partition. இருந்தா தான் it does not require registration. 2008 2 CTC 2008 2 CTC page 345. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் எழுதி பத்திர ஆபீஸ்ல கொடுத்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி கொடுத்துருவான். இப்ப ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாரு, டியூட்டி ஆஃப் தி ரெஜிஸ்டார், இந்த இது எங்க இருக்கு, அண்ணா நகர்ல இருக்கு. சரி, அண்ணா நகர்ல சதுர அடி எவ்வளவு கைட்லைன் வேல்யூ 200 ரூபா. அப்ப 1000 சதுர அடிக்கு எவ்வளவு வருது, இவ்வளவு வருது. நீ எவ்வளவு ஒட்டி இருக்கிற, கம்மியா ஒட்டி இருக்கிற. அப்ப கைட்லைன் வேல்யூக்கு கம்மியா நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டியிருந்து ஒரு ஆவணத்தை பதிவுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாரு, he will receive the document, but he will keep the document pending. டாக்குமெண்ட்டை பெண்டிங்கா வச்சிருந்து என்ன பண்ணுவாரு, கலெக்டருக்கு அனுப்பிச்சிருவாரு for the determination of the exact amount payable on the deed instrument. அதுக்கு எவ்வளவு ப்ராப்பரா ஸ்டாம்ப் டியூட்டி ஆகும். அப்ப கலெக்டர் வந்து என்ன பண்ணாரு, கைட்லைன் வேல்யூ எவ்வளவு, இவன் எவ்வளவு ஒட்டி இருக்கிறான், இவ்வளவு ஒட்ட வேண்டியது இருக்கு, இதை ஒட்டு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவார் கலெக்டர். கலெக்டர் போட்ட உத்தரவுக்கு மேல சீஃப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அவர்கிட்ட நீங்க அப்பீல் போடலாம். ரிவிஷன், அவர் சீஃப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிக்கு மேல
civil miscellaneous appeal will lie before the High Court under section 47A subclass 10, I think so. Yes, 47A subclass 10. So, registering authority, stamp collector, district collector, chief controlling authority, High Court. இதுல எதை நீதிமன்றம் எடுத்துக்கணும் அப்படின்னா கைட்லைன் வேல்யூ. ஆனா நீங்க if you want to file a suit to set aside the sale deed 2010ல ஏற்படுத்தியிருக்கான். சேல் டிரான்சாக்ஷன் மதிப்பு 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்டாம்ப் ஒட்டி கரெக்டா எல்லாம் ஒட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். இப்ப you are the party affected, you want to challenge the sale deed, you want to file a suit to set aside the sale deed. அப்ப இந்த சேல் டீட்ல என்ன அமௌண்ட் கட்ட இருக்கிறானோ அதுக்கு நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டணுமா என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல. மார்க்கெட் ரேட் என்ன, மார்க்கெட் வேல்யூ, நீங்க கேஸ் போடும்போது மார்க்கெட் வேல்யூ என்ன, நாட் தி கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ. அப்ப அந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு, நிச்சயமாக இருக்கு. கைட்லைன் வேல்யூங்கிறது ஒரு டேட்டா collected by the government. On the basis of the data, government will fix the amount as guideline value. But market rate, it is a guesswork. அண்ணா நகர்ல ஒரு பிளாட் வந்து 10 லட்சத்துக்கு போகுது. ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 5 லட்சத்துக்கு தான் பதிவு. ஏன்னா கைட்லைன் வேல்யூ அவ்வளவுதான். அப்ப மார்க்கெட் ரேட்டுங்கிறது ஒரு guesswork. It differs. It depends. Other factors. So the distinction between market value and the guideline value, in a stamp act பொறுத்த வரைக்கும் market value guideline value இல்லாம stamp act கிடையாது. அதுக்கு distinction if you want to see 1995 1 SCC page 717. 1995 1 SCC page 717. So அப்ஜெக்ஷன் இல்லாம டாக்குமெண்ட் மார்க் பண்ணிட்டா திரும்ப வந்து அதை சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா. இட் cannot be raised at the later stage of the very same case or proceedings. அதுக்கு ரூலிங் 2010 2 CTC page 689. 2010 2 CTC page 689. இப்ப செக்ஷன் 35ல டாக்குமெண்ட் மார்க் பண்ற அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் மார்க் பண்றாங்க. if it is not judicially determined, வேர்ட் பாருங்க, judicially not determined, section 36 has no application. Section 36 has no application. அதுக்கு ரூலிங் year 1978 Supreme Court page 1393. So once the document is impounded by the court on the ground that the document is insufficiently stamped, then the court will require the stamp collector, stick collector stamps, to determine the penalty and the deficit stamp duty. On such payment, the under section 40, certificate will be issued by the collector, and the endorsement will be made by the district collector under section 42 that the insufficiently stamped document is now cured by the payment of the deficit stamp duty and the penalty. Then only the document will be received in evidence. So, அடுத்த மீனிங், collateral transaction டாக்குமெண்ட் மார்க் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, then what it means?
collateral transaction என்ன அப்படின்னா, collateral transaction means independent, divisible from the transaction which requires registration. 2008 by CTC, page 260. 2008 by CTC, page 260. கேள்வி கேட்பாங்க, whether award passed by the arbitrator affecting the immovable property requires registration. நம்ம ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போடுறோம், ஆர்பிட்ரேட்டர் வந்து என்ன பண்றாரு, இந்த சொத்தை நீ வச்சுக்க நம்ம அலாட் பண்றாரு. பார்ட்டிஷன் பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட், கிரே அக்ரிமெண்ட், லீவ் அண்ட் லைசன்ஸ், franchise agreement, ஏதோ ஒண்ணுல once an award is passed affecting the immovable property, then such award requires compulsory registration and proper stamp duty. AIR 2011, Supreme Court Weekly, page 5763. AIR 2011, Supreme Court Weekly, page 5763. The unregistered mortgage deed, in order to prove the collateral transaction of the loan transaction, the document can be received in evidence. சொன்னேன் இல்லையா, அதுக்கு ruling 1998 1 CTC, page 286. Unregistered lease deed. Lease period of lease exceeds 11 months, it requires compulsory registration under section 17 of the Registration Act. If it is an unregistered lease deed, whether it can be marked in evidence, yes, to prove the jural relationship of landlord and the tenant, nature of possession, it can be received in evidence. 2000, volume 1, MLJ, page 198. ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை ஒருத்தர் மார்க் பண்றான், அப்ஜெக்ஷன் 2 கிரவுண்ட்ல அத ரைஸ் பண்றான். என்னன்னா, இது வந்து இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட், இன்னொன்னு இதுல இருக்கிற கையெழுத்தே ஃபோர்ஜரின்னு சொல்றான். கையெழுத்தே ஃபோர்ஜரி. நீதிமன்றம் என்ன பண்ணலாம்? ட்ரையல் சமயத்துல ஒரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்றான், அது இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு டாக்குமெண்ட், அது அப்ஜெக்ட் பண்றான். சேம் டைம் ஃபோர்ஜரி, இது என் கையெழுத்தே இல்லை அப்படின்றான். இப்ப ஒரு டாக்குமெண்ட்ல உள்ள கையெழுத்து உங்களோடதா இல்லையா அப்படின்னு நிரூபணம் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அந்த ஆவணத்தை தாக்கல் பண்றவனுக்கா, இல்ல இங்க கையெழுத்தே இல்லைன்னு சொல்றவனுக்கா? So a person who takes a plea of forgery, the burden of proof is on him to discharge his burden. But here the objection is as to the admissibility of the document on the ground that it is insufficiently stamped document. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணணும்? இந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணலாமா வேணாமா? மார்க் பண்ணோம்னா இவ்வளவு தூரம் பெனல்டி கட்டி நான் மார்க் பண்ணேன்னு சொல்லி உத்தரவு போடலாம். அதுல இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபோர்ஜரி அப்படி அதை வந்து டிட்டர்மின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. that can be decided later point of time. அதுக்கு ரூலிங் 2018 2 Law Weekly, page 958. இப்போ ஒரு unregistered partition deed, whether it can be received in evidence.
it can be received in evidence to prove the collateral transaction or the nature of possession of the various shares. AR 2018, Supreme Court, page 3057. இன்னொரு ரூலிங் இருக்கு. ஒரு insufficiently stamped unregistered partition deed. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளவா அறிவு இல்லை, சட்டம் தெரியாதுன்னு பிரிட்டிஷ்காரன் நினைச்சிருக்கான். அதனாலதான் அந்த ஆக்டே வந்திருக்கு. அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் given before the police officer is inadmissible under Indian Evidence Act, but whereas in Britain it is admissible. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாகப்பத்திரம் எழுதிக்குவோம், பாக விஸ்தி குறிச்சிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனா அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் கேட்பான், ஃபீஸ் கேட்பான், டாக்குமெண்ட் ரைட்டர் கொடுக்கணும், ரெஜிஸ்டாருக்கு லஞ்சம் தரணும். இதெல்லாம் என்னத்துக்கு தேவையில்லை. நம்ம ரெண்டு பேருமே எழுதிக்குவோம். நம்ம பிரச்சனை வந்தால் தான் நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை வரான்னு சொல்லி எழுதிக்குவோம். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கும் பொழுது இன்சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட் மார்க் பண்ண முடியாது, அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் மார்க் பண்ண. Still, that insufficiently stamped and unregistered partition deed can be marked as an exhibit for the purpose of applying the rule of estoppel. For the purpose of applying the rule of estoppel. When you have signed the documents, you cannot go back. You can't say that there is no partition at all. Having signed a document, you are estopped from contending otherwise. So apart from the admissibility of the unregistered, insufficiently stamped document, once the execution is proved or admitted, the unregistered and insufficiently stamped document can be received in evidence. The unregistered lease இருக்கு, இன்னொரு ரூலிங் இருக்கு, அதை எடுத்துக்கங்க. Year 2000, volume 6, SEC, page 394. 2006 SEC, page 394. 1998, 1 MLJ, page 724. The unregistered sale agreement can be received in evidence. மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரூலிங் 2018 1 தமிழ்நாடு லா ஜேர்னல் TNLJ page 771. TNLJ page 771. Unregistered document containing the handing over of possession அப்படின்னா it requires compulsory registration under section 17(1)(a). அப்படின்னா degree for specific performance can be granted, but degree for permanent injunction cannot be granted. ஏன்னா section 49ல that was suitably amended. Part performance 53A எடுத்தாச்சு. அதே மாதிரி section 53A TP action எடுத்தாச்சு. அதுக்கு ரூலிங் 2018 file law weekly 2018 file law weekly page 33 Madras division bench. இன்னொன்னு நம்ம கோர்ட் பிராக்டிஸ் பர்பஸுக்கு 33 35 40 42 61 இந்த செக்ஷன் நமக்கு போதுமானது. ஆனா
நீங்க வந்து ஸ்டாம்ப் பேக்ல தரவா இருந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸ்டாம்ப் பேக்ல ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ட்ரஸ்ட் டீடு, அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அந்த ட்ரஸ்ட் இந்த சிமிலர் ஆப்ஜெக்ட் உள்ள இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஒன் ட்ரஸ்ட் டு அனதர் ட்ரஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒரு 10 கோடிக்கு ஒரு இடம் வாங்கியிருக்குது. அந்த 10 கோடி வந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு சிமிலர் ஆப்ஜெக்ட்ல இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 10 கோடிக்கு என்ன ஸ்டாம்ப் டியூட்டி? வேல்யூ 10 கோடி. கைட்லைன் வேல்யூ 10 கோடினா 10 கோடிக்கு போட்டுக்காங்க 7% எவ்வளவு? எங்கேயோ போயிடும். எங்கேயோ போயிடும். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. டாக்குமெண்ட் ரைட்டருக்கு அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ரெட்டினா கலவைக்கெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கும். லா தெரியுமா என்ன? நீங்க ஒரு நல்ல லாயர் ஸ்டாம்ப் ஆக்ட படிச்சிருந்தீங்கன்னா செக்ஷன் ஆர்டிகிள் 62E டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை ஒன் ட்ரஸ்ட் டு அனதர் ட்ரஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் 30 rupees. ஜஸ்ட் 30 rupees. வெறும் 30 ரூபா தான். இது மாதிரி ஒரு கேஸ் எனக்கு வந்துச்சு. I filed it, got an interim order. So you can safeguard your client's interest. எவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க மிச்சப்படுத்தி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க இந்த ஷெட்யூல்ல இருக்கிற ஆர்டிகிள்ல ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் என்னென்ன ஸ்டாம்ப் டியூட்டி வரணும் தெரிஞ்சிருக்கு. அதை யூ கேன் ஷேர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு whether it requires registration not necessary. அந்த ஃபார்ம் தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. சர்டிபிகேட் will be issued by the registrar of firms. உங்க பார்ட்னர்ஷிப் டீட்ல நீங்க 10 கோடி போடுங்க 5 கோடி போடுங்க does not require registration. Once the registration of the firm is registered, there ends the matter. அதுதான் செக்ஷன் 69 பார்ட்னர்ஷிப் ஆக்ட்னு சொல்றாங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபார்ம் தான். அப்ப ஃபார்ம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், நாட் தி பார்ட்னர்ஷிப் டீட். அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு 4 பேர் பார்ட்னர், சொத்து மதிப்பு 5 பேர் பார்ட்னர், சொத்து மதிப்பு 10 கோடி, ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி ரூபாய் வரணும் அட் த டைம் ஆஃப் டெசல்யூஷன். அப்ப அவங்க ஷேரை பிரிச்சு எழுதிக்கிறாங்க. எழுதிக்கும் பொழுது it does not require registration at all. ஏன்னா they are having the same right, existing right இருக்கு. அதைத்தான் பிரிச்சு எழுதிக்கிறான். So it does not require registration. So share of the partners at the time of dissolution, the document does not require registration. தேவையில்லை. Sale certificate issued by the court does not require registration. அது இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு இது போடுறீங்க, ஃபேமிலி இது செட்டில்மெண்ட் எழுதுறீங்க. செட்டில்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா கம்மி, நான் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா அதிகம். அதே மாதிரி ரிலீஸ் எழுதி தரீங்க. ரிலீஸ் வித்தின் த ஃபேமிலினா ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி, இன் ஃபேவர் ஆஃப் தேர்ட் பார்ட்டினா ஸ்டாம்ப் டியூட்டி கூட. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரியா ஸ்டாம்ப் ஆக்ட்ல படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ராக்டிகல் பர்பஸ். ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வி கேனாட் இக்னோர் தி ஸ்டாம்ப் ஆக்ட். ஸ்டாம்ப் ஆக்ட் hook and corner தெரிஞ்சுக்கிட்டா then you will be the master. Similarly registration act. registration actல நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது. பட் உயில் எழுதுறான், ரெஜிஸ்டர் பண்ணல, செத்து போயிடுறான். செத்து போனதுக்கு அப்புறம் இந்த வீல ரெஜிஸ்டர் பண்ண முடியுமானா பண்ணலாம். மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு.
நாளைக்கு தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் ஃபுட் வேல்யூவேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 பார்ப்போம். மண்டே ஆமா விஜயதசமி அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆதிலட்சுமி மேடம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு லா ஆஃப் வில்ஸ் பத்தி பேசலாம்னு இருக்கேன். ஆதிலட்சுமி மேடம். எஸ் சார். இங்க தான் இருக்கேன் சார். சொல்லுங்க சார். மண்டே வந்து லா ஆஃப் வில்ஸ் ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். லா ஆஃப் வில்ஸ் எஸ்பெஷலி செக்ஷன் 90 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். ஒரு 30 years old document it can be received in evidence ன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 30 வருஷமா இருக்கிற ஒரு பில்ல வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் செக்ஷன் 63 ஆஃப் தி இந்தியன் சக்சஷன் ஆக்ட் படி bill can only be proved by examining any one of the attestar. So அப்ப attestarே நீங்க விசாரிக்காம simply because that the will is of the year 30 years old document, can you mark the document? Can the court pass a degree even without examining the attestar? These are all some great will na neenga nenikra mari avlo it is not so easy. Will there are so many kinds. Will a privileged will, unprivileged will, mutual will, non-compatible will, holographic will, இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஸ்பெசிபிக் லெகசின்னா என்ன அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ விஜயதசமி அன்னைக்கு வந்து லா ஆஃப் வில்ஸை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். டைமிங் மட்டும் ஐ வில் இன்ஃபார்ம் டு தி ஆதிலட்சுமி மேடம், தென் சி வில் இன்ஃபார்ம் டு யூ மேடம். எஸ் சார். மேடம் थैंक यू சார். थैंक यू சார். क्वेश्चन இது பண்ணலாம். போட சொல்லட்டுங்களா சார்? ஓகேங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் சாட்ல உங்க क्वेश्चंस போடுங்க. அகாடமிக் பர்சியூட்ல இருக்க மாதிரி क्वेश्चंसா பார்த்து போடுங்க. பர்சனல் क्वेश्चंस இப்ப வேண்டாம். சார் क्वेश्चंस வர ஆரம்பிச்சிருச்சு. Whether promissory note needs to be stamped? Sir? Yes, promissory note நீங்க வந்து அது வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டணுமா? அது வந்து 20 ரூபாயில இருந்து 5 ரூபா 15 ரூபா அதுக்கு மேல போனா வந்து 1 ரூபா அது மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இன்சஃபிஷியன்டா ஒரு ப்ராமிசரி நோட் இருந்தா நீங்க டெபிசிட் ஸ்டாம்ப் ஒட்டி கியூர் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. பட் இப்ப 2010ல அதெல்லாமே எடுத்துட்டாங்க. ஆல் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி கியூர்ட் பை பேயிங் தி பெனல்டி. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? எனக்கு சாட் பாக்ஸ்ல வர மாட்டேங்குது. whether state சார் நான் படிக்கிறேங்க. சொல்லுங்க. whether state stamp act prevails over Indian stamp act. நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது. whether state stamp act prevails over Indian stamp act. இது கன்கரண்ட் லிஸ்ட்ல தான இருக்கு. ஸ்டேட் ஆக்ட்ல வந்து ஒரு ஸ்டாம்ப் ஆக்ட் வந்து இவ்வளவு ஸ்டாம்ப் டியூட்டி போடணும்னு சொல்லி பவர் இருக்கு. ஸோ இட் வில் ப்ரிவைல். ஸ்டாம்ப் ஆக்டுக்கும் ஸ்டாம்ப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப் சென்ட்ரல் ஆக்ட்ல ஒரு ஆக்ட் ஒரு அமௌண்ட் குவாண்டம் சொல்லி இருந்து ஸ்டேட் ஆக்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஸ்டேட் ஆக்ட் வில் ப்ரிவைல். Yes sir. Next, they are seeking for a citation applying rule of estoppel. Rule of estoppel. 1981 2 SEC, அதாவது காலே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. நான் நாளைக்கு சொல்றேன் என்ன கரெக்ட் எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. Yes sir. Whether scheme of amalgamation order issued by NCLT is required compulsory registration and stamp duty. amalgamation எத்தனை படிங்க? Whether scheme of amalgamation order issued by NCLT is required compulsory registration and stamp duty.
ஐபிசியில் பார்க்கணுமா? அது ஐபிசி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் அது பார்க்கணும். ரூலிங் வந்திருக்கா என்னன்னு தெரியல. பட் ஒன்ஸ் அமால்கமேஷன் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக் டஸ் நாட் ரிக்வயர் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் வி ஹேவ் டு சி லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். Now, without knowing the exact position as of now, half knowledge is always dangerous. Next one, sir. Promissory note has any limitation amount to return on it. Whether promissory note ஒரு ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்டாம்ப் ஒட்டிட்டீங்கன்னா எவ்வளவு கோடி 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 ரூபாய்க்கு எழுதிக்கலாம். No limitation. Then you are telling about the transfer of trust to trust rupees 30. Please explain, sir. Repeat to. Article 62E of the Stamp Act படி, if any one of the trust wants to transfer its property in favor of another trust having similar object, the proper stamp duty is rupees 30. அவ்வளவுதான். Because it is not a conveyance. Conveyance-ங்கிற டெஃபினேஷன்லாம் வராது. அதனால வந்து ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டி வெறும் 30 ரூபா தான். அது கோடி ரூபாய் பிரமாண சொத்தை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி. அது நிறைய ரூலிங் இருக்கு. பட் நான் தரேன். நான் அப்பதான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் அந்த இதுல தரேன். வேற once document registered by the sub registrar can later raise insufficient stamp duty. After registration can வந்து ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்குறீங்க. டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா he has no authority that the document is insufficiently stamped. பண்ண முடியாது. But once document is insufficiently stamped, he can keep the document pending and he can refer the matter to the district collector under section 47A of the Stamp Act for the proper determination of the stamp duty payable on the instrument. நார்மலா அவங்க வந்து ரெஜிஸ்டர் உடனே பண்ண மாட்டாங்க. They will keep the document pending. They will assign some number, pending document number. But ஆனா அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. He has no authority to refer the matter to the district collector. But the district collector சுயமோட்டாவா he can வந்து see whether the document requires proper stamp duty or not. This is the sharp distinction. Once document is registered by the registrar, sub-registrar, he has no power to impugn the document on the ground that the document is insufficiently stamped. But the stamp collector has got power to impugn the document and ask the party to pay the proper stamp duty. Next. Yes, sir. Whether power deed to be compulsory registered for conducting the suit. சூட் நடத்துறதுக்கு பவர் டீடை வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும் தேவையில்லை. அதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் பவர். Power is given only to conduct the case on behalf of the plaintiff or defendant as the case may be. So it does not require registration. Even registration of power is not, now it is made compulsory. Prior to that, power can be cancelled at any time. Registration is optional. Now registration is made as compulsory now. For the purpose of conducting case, it does not require registration. Whether court can decrease 10 times penalty for unduly stamped document or 10 times penalty amount must be paid for all documents. 10 times deficit stamp duty எவ்வளவோ அதுக்கு 10 times penalty போடலாம். That is section 35. For exchange deed, how much stamp duty? எக்ஸ்சேஞ்ச் டீடுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க இன்னொருத்தருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 2 டாக்குமெண்ட்டுக்கும் நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்ட வேண்டியது இல்லை. ஏதேனும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கைட்லைன் வேல்யூ அதை ஒட்டினா போதும். Whether the trust transferred to another trust, should the object of both the trusts be same? Yes. While registering the partition deed,
at the time of registration, is patta necessary? Normally, it is not the duty of the registrar to see whether the person executing the document is having title to the property or not. That is not within their power. The power of the registrar is very limited. He can object, he can refuse to register document only on specified grounds. That grounds are enumerated under Rule 162 of the registration rules. புரியாத லாங்குவேஜ் எழுதுறது, வேற ஊர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி கூட இங்க கொடுக்கறது, அந்த மாதிரியான இதுதான் அப்ஜெக்ட் பண்ண முடியுமே தவிர, உனக்கு பட்டா இல்ல, பட்டா கொடு கேட்க முடியாது. உனக்கு டாக்குமெண்ட் ரைட்டே இல்ல, நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. And it is not within the domain of the registrar to see the title of the party presenting the document. Yes, sir. What is the limitation of stamp papers? 120 days. Court decree whether requires stamp duty. ஸ்டாம்ப் டியூட்டில ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதான் நீங்க வந்து கோர்ட் ஃபீஸ் தானே கொடுக்குறீங்க, அதுதானே இது பண்றாங்க. பட் வெதர் இட் ரிக்வயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்னா, இட் கோர்ட் டிகிரி டஸ் நாட் ரிக்வயர் ரெஜிஸ்ட்ரேஷன் provided if the degree is in respect of the subject matter of the suit. If the degree is in respect of the not the subject matter of the suit, then it requires registration. See section 18 of the Registration Act. How to differentiate between original and duplicate stamps? Original and duplicate stamp, அது இந்த சில இதெல்லாம் இருக்கு. அந்த what you say that the marking, hollow mark, hollow marking and the colors இதெல்லாம் இருக்கு. If immovable property in Tamil Nadu, if registered and stamp duty paid in Kerala, is it valid in Tamil Nadu for further transfer? No. Document is void. Act is amended section 20A. You cannot register the document before the Kerala sub-registrar. Once எங்க ப்ராப்பர்ட்டி இருக்கோ அங்கதான் பண்ணணும். The Act Registration Act is amended. If the document is registered before the Kerala, the document is null and void. You cannot transfer again on the basis of the document registered before the Kerala or any other state. Section ஒரே ஒரு நிமிஷம். Section 28 subclass B with the effect from 1/12/2012. அதுக்கு ரூலிங் வந்து 2014 5 CTC page 209. கேரளால போய் நீங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் இஸ் null and void. This amendment of Tamil Nadu came in with effect from 1/12/2012. Citation is 2014 5 CTC page 209. Next, chat box எப்படி how to open? Sir, where பார்த்துக்கலாம் சார். இதான் chat box. வர மாட்டேங்குது. இப்படி வரணும் சார். ஸ்வைப் பண்ணிட்டே வந்தோம்னா என்ன क्वेश्चन போயிருக்கீங்க சார்? லாஸ்ட்ல இருந்து வா ஹரிதா, கடைசில இருந்து வா, மேல வா. ஒரு 10 क्वेश्चन இன்னும் இருக்கும். கடைசில இருந்து நான் சொல்றாங்க. ஓ உனக்கு காது கேக்குறியோ? சார் காதெல்லாம் கேக்குது சார். இல்ல அவங்க பேசுறது கேக்குது சார். Can register. கடைசி क्वेश्चन இருந்து வாமா. Can register, refuse to register. That's the last question. அதுக்கு பின்னாடி போ. When a vexatious suit filed by the plaintiff without proper document and stay obtained in High Court for the suit by the defendant showing the proper title. என்ன இன்னும் புரியலையாமா? லட்சத்திரா. When a vexatious suit filed by the plaintiff, எங்கமா போயிடுச்சே வந்துச்சே. அந்த அம்மா அன்மியூட் பண்ணுங்க லட்சத்திராவை. When a vexatious suit filed by the plaintiff without proper document and stay obtained in High Court for the suit by the defendant showing the proper title.
Ma, என்னம்மா what you want to convey, ma? What is your question? Lakshita, please hand raise. Login ஆயிட்டாங்களா? இல்லைங்களே சார். வேற யாராவது வந்துட்டாங்க. அன்மியூட் பண்ணுங்க. லக்ஷிதா, நீங்க தான். லக்ஷிதா அன்மியூட் கொடுத்துட்டேன். அன்மியூட் பண்ணுங்கப்பா. The Remy formula too easily. பண்ணிட்டேங்க மேடம். ஹலோ லக்ஷிதா, what is your question? குட் ஈவினிங் சார். சார் ஆக்சுவலி ஒரு பிளெயின்டிஃப் வந்து சூட் ஃபைல் பண்றாங்க சார் வித்வுட் எனி ப்ராப்பர் டைட்டில் டீட்ஸ். ஆக்சுவலா தே வாண்டட் டு பர்ச்சேஸ் தி ப்ராப்பர்ட்டி பட் அவங்க குடுக்கலன்றதுக்காக டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஃபைல் பண்றாங்க ஆல் பிலாங்கிங் டு தி டிஃபெண்டன்ட். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த சூட் லோயர் கோர்ட்ல நடக்க கூடாதுன்னு ஹை கோர்ட்ல போய் 227ல ரிவிஷன்ல போய் ஆர்டர் வாங்குறாங்க சார். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ரெஜிஸ்ட்ராரோட இது என்னங்க சார்? இன் கேஸ் இஃப் டிஃபெண்டன்ட் வாண்ட்ஸ் டு செல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சார், கேன் ரெஜிஸ்ட்ரார் ரெஃப்யூஸ் டு ரெஜிஸ்டர் சார்? Because there is no stay pending in that, sir. That when there is no stay, then there is no absolutely no prohibition to the registrar. He can register the document because you are the original owner. Somebody filed a vexatious suit against you. You have invoked Article 227 and obtained a stay. How the document, the registrar can refuse to register the document? நீங்க எழுதி கொடுத்தா அதுக்கு பேர் வந்து செக் இது கொடுக்க சொல்லுங்க, செக் ஸ்லிப் கொடுக்க சொல்லுங்க. நான் இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை நீங்க வந்து திரும்ப ஆர்டிகல் 226ல ரிட் போட்டீங்கன்னா கோர்ட் வில் கிவ் a issue writ of mandamus directing the registrar to register the document and release the same. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். Thank you sir. அடுத்தது இதுமா ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள ஓபன் பண்ணிட்டா சார்? இல்ல நான் இது படிச்சிட்டு இருக்கேன் நானே சாட் பாக்ஸ்ல. ஓகேங்க சார். Who has to prove the execution of the unregistered settlement deed? Who has to prove the execution of the unregistered settlement deed? Settlement deed requires registration. If it is unregistered, அப்படின்னா யார் prove பண்ணணும் அத? The person who rely on the unregistered settlement deed, அவர் தான் prove பண்ணணும். Provided he must prove the collateral transaction. The stamp duty 10 times exceeds the property value. அதுக்கு என்ன பண்றது? ப்ராப்பர்ட்டி வேல்யூவோட போனதுனா you are bound to pay. Provision of the sale certificate need not be section 17 Registration Act. Registration Act is Section 17, subclass 2, subclass 12. Section 17, subclass 2, subclass 12 of the Registration Act says certificate issued by the court does not require registration. Ruling thara 2010 2 CTC page 113. யார கேள்வி கேட்டாங்க யாருமா? அதை ஒரு நிமிஷம் பாருங்க. மிஸ்டர் சங்கர் ராம் தான் இந்த கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். செக்ஷன் 17 subclass 2 Roman letter 12 of the Registration Act says certificate issued by the court does not require registration. 2010 2 CTC page 113. Sangaram Ganapati. Stamp duty penalty can be paid at the execution date, value or marking time. At the time of execution of the document தான். டாக்குமெண்ட் மார்க் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் பார்க்க வேண்டியதில்லை. அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன ஸ்டாம்ப் டியூட்டி அன்னைக்கு எழுதும்போது இருந்ததோ அதுதான்.
As per GO in 2009, guideline value is replaced by market value in assessing the value of the property as it enforced now. Advocate Prabhu, guideline value is replaced by market value. Market value என்ன சரியா definition இருக்கு? Guesswork தானே. Guideline value is the market value that may GO என்னன்னு பார்க்கல. 2009 I have to see. Non-resident Indian can purchase the property through the agent. There is no wrong in it. சேல் சர்டிபிகேட் சர்பாக்ஸ் ஆக்ட்ல பண்ணியாச்சு. 3 வருஷத்துல ரெஜிஸ்டர் பண்ணல. இதை நீங்க இது பண்ண முடியுமான்னா யூ கேன் மார்க் பண்ணனா யூ கேன் பே தி பெனல்டி 10 டைம்ஸ். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல யூ கேன் ப்ரூவ் தி கொலாட்ரல் டிரான்சாக்ஷன். Partition suit is dismissed for default. Whether fresh suit can be filed by the very same plaintiff. Yes. Partition பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வராது. It can be filed immediately or thereafter. One suit is dismissed for default. Now it is not a degree. சொன்னல order dismissing for default is not a degree under section 2(2). A fresh suit can be filed. It will not operate as res judicata. General power of attorney can be registered anywhere in India. Yes, பண்ணலாம். மாலதி நாராயணசாமி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்களே. If production of NJS is not ordered by court, what will be the limitation and from when it starts? நீங்க கோர்ட் உங்களை ஸ்டாம்ப் டியூட்டி NJS கட்ட சொல்றாங்களோ இல்லையோ, இட் இஸ் யுவர் டியூட்டி. கோர்ட் பை மிஸ்டேக்கா சொல்லியிருக்கலாம். நீங்க யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் டிகிரிக்கும் பொழுது இந்த மாதிரி கோர்ட் பண்ணல, எனக்கு பண்ண சொல்லி உத்தரவு போடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எப்ப எப்படி எது இருந்தாலும் when the degree passed, அதுல இருந்து தான் உங்களுக்கு limitation, not from the date of deposit of the NJS or not from the date when the court ordered to deposit the NJS. ஏ சந்திரன் ஆதிலட்சுமியோட இதுன்னு நினைக்கிறேன் நான். மேடம் ஆதிலட்சுமி மேடம் சார் ஏ சந்திரன் சொல்லியிருக்காரு. ரியலி எக்ஸலண்ட் சார் அண்ட் மேடம் சொல்லியிருக்கிறாரு. ஆர்கனைசருக்கு தனியா சொல்லணும், கிளாஸ் எடுத்துக்க தனியா சொல்லணும். வெரி குட் ஸ்மார்ட் ஜஸ்ட் ஃபார் ஜோக். அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி பெனல்டி விச் ஸ்டேட் வில் பி கால்ட்? ஸ்டாம்ப் டியூட்டி பெனல்டி ஸ்டாம்ப் சொல்லேனேப்பா, என்னைக்கு அந்த டாக்குமெண்ட் எழுதப்பட்டு இருக்கிறதோ அன்னைக்கு என்ன ஸ்டாம்ப் டியூட்டியோ அதனுடைய 10 டைம்ஸ். எல்லாம் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ஆன்சர் அவ்வளவுதான். என்ன இருக்காமா sir? What about the delivery of possession? Sarfasi Act, if bank wants to deliver possession, he has to file an application under section 14 of the Sarfasi Act before the district collector, district magistrate to take physical delivery of the property. No. DRT is not having same meaning as court. DRT is only a tribunal. It's a persona designata. It cannot be construed as a court. So, sale certificate issued by DRT requires registration stamp duty. Also to CJM CJM எடுத்தாச்சுமா, bench division bench இதெல்லாம் மாத்தியாச்சு. Only district judge, district collector is the competent authority under section 14. Chief judicial magistrate கிடையாது சர்பாசி ஆக்ட்ல.
அவ்வளவுதான். There is one more question, sir. ஒன்னு வந்திருக்கு பாருங்க கடைசியா. என்னதுமா பாருங்க. Partition suit dismissed for default, then plaintiff dies. Can legal heirs file a fresh suit? நம்ம பிரதிவாதி அந்த வாதி சாகாம இருந்தா கூட புதுசா கேஸ் போடலாம்னு சொன்னனே. It is not a degree under section 2(2). Fresh suit can be filed. திலீபன் ஆனந்த் கேள்வி கேட்டதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே நான் அதுக்கு ஆன்சர். சார் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க ஓபன் பண்ணலாமா? சூரஜ் சந்திரசேகரன் அன்மியூட் பண்ணுங்க. Sir, good evening, sir. Good evening, sir. Very useful presentation. நீங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சர்ஃபாசி ஆக்ட்ல கீழ வந்து சேல்ல வந்து டாக்குமெண்ட் வாங்கியிருந்தா 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணாம இருந்தா வந்து 10 times பெனால்டி பே பண்ணிக்கலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒன்லி கொலாட்ரல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு collateral transaction not purpose, collateral transaction. So I don't have any remedy to have it registered at all, sir. அப்ப ஏன்னா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல இல்ல ரிஃப்ளெக்டே ஆகாது. So because like how I am permitted to pay the deficit penalty for stamp duty, can't I also have it registered by paying the sufficient requisite penalty? First you tell me who has issued the sale certificate. The bank has issued under SARFAESI Act. Auction purchaser has purchased it. Okay. He did not have sufficient money to pay for the stamp duty and also for registration. 3 years he has not paid stamp duty and has not registered it also. That's the problem. Now he intends to pay the stamp duty and have it registered. Stamp duty provides for to produce the document before the collector and have it adjudicated, and 10 times can be paid. Registration Act bars me from registering after 8 months itself. Yes. Our rule 162 says if it's presented after the prescribed time, it can be put under book to refusal register. Yes. So can a suit be filed today and have it registered? How can you register the document, sale certificate, after the expiry of 3 years? That is It's my only a doubt. death letter. It's only a death letter. Okay, sir. Okay. Only death. We have possession is handed over you in your favor. Yes, sir. Huh? Yes, sir. Very well, sir. Possession is handed over. You are having sale certificate without registering the same and without paying the proper stamp duty. Exactly, sir. That's the problem. It's a problem. Yes, sir. Because I was just wondering, when the stamp duty permits me to pay the penalty, wouldn't the Registration Act also permit me to do it? No. Adana sonnene. The sharp distinction between section 35 and 49. Stamp duty allows you to pay the cure the defects, but not the Registration Act. Exactly, Registration sir. Act it's allow you to only to prove the collateral transaction. Yes, sir. Thank you so much, sir. Thank you so much. But இது பார்க்குறேன் நான். I have to do some hand அது ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட் மணிகண்ட குமார் அன்மியூட் பண்ணுங்க. Sir, happy evening, sir. சொல்லுங்க சார். Very happy evening. Tell me Sir, what's the question? happy. Thank you, man. Sir, exchange deed போடுறதுக்கு ப்ராப்பர்ட்டி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் போட்டுக்கலாமா இல்ல வெரி பர்టిక్యులரா ஒரு இதுதானா? ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துல ஒரு லேண்ட் இருக்கு சார். திருநெல்வேலியில இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. You can register the exchange deed either at Kanchipuram or at Tirunelveli. In any one place நீங்க பண்ணலாம், provided அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். அந்த இதுல ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கணும். சப்போஸ் காஞ்சிபுரத்துக்குள்ள தான் பண்ணிக்க முடியும் அப்படினா? இல்ல சார், எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க பண்ணலாம். காஞ்சிபுரத்துலயும் பண்ணலாம், திருநெல்வேலியிலயும் பண்ணலாம். வேல்யூ கைட்லைன் வேல்யூ எது ஹையரா இருக்கோ அது பே பண்ணுமா இல்ல லோயஸ்டா இருக்கதே பே பண்ணிக்கலாம்? எக்ஸ்சேஞ்ச் டீடுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு சார் வரும்? ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் டீடுக்கு வந்து ஒரு 1 செகண்ட்
ஒரு ப்ராப்பர்ட்டி வேலைக்கு இந்த ஒரு 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 இதுக்கு ஒட்டினா போதும். ஓகே சார். அதுல எந்த மார்க் எந்த கைட்லைன் அதிகமா இருக்கோ அது கொட்டணும். அது போட்டோம். ஓகே. அந்த செக்ஷனே சொல்லிடுறேன், ஆர்டிகிளே சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். Section 31. ஓகே சார். Article 31. The Article same 31. duty as a Article 31. The same duty as a conveyance.